ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நம்ம இந்த கிரவுண்ட் நட்ஸோட ப்ராசஸாக நம்ம வந்து இந்த வீடியோவில்ப்பா ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து செல்லிங் அன்பீல்டு அண்ட் தென் அன்ப்ராசஸ்டு. ஸோ மொத்தம் 2 டைப் ஆஃப் கிரவுண்ட் நட்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் கிரவுண்ட் நட்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் சேர்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதாவது இதோட கிரேடிங், ஸ்டோரேஜ், பேக்கிங் அண்ட் தென் ப்ராஃபிட் மார்ஜின் இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பை த ப்ராடக்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் தென் அன்ப்ராசஸ்டு கிரவுண்ட் நட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஹோல்சேல், ரீட்டைல் அண்ட் தென் ஆயில், எக்ஸ்போர்ட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அனிமல் ஃபீட்ஸ், அதாவது அனிமலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஷீல்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பீனட்ஸ் அண்ட் தென் ஷெல்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஷெல்ஸ் அண்ட் க்ளீன்டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் உடஞ்சது அண்ட் தென் ப்ரோக்கன்டு தான் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட பிஸ்னஸ் செட்டப் பிளான் பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து வாங்கி அதை உடச்சி விற்பாங்க. அண்ட் தென் ப்ராசஸ் அண்ட் செல்லிங் பார்த்திங்கன்னா அதாவது அதை வாங்கி க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட்டு கிரேட் பண்ணி பேக் பண்ணி அண்ட் தென் செல் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஹோல்சேலர்ஸ் ஆர் ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மற்றவங்ககிட்ட வாங்கி அதை வந்து கைமாற்றி விடுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து மல்லாட்டை பயிர் விளையிறான இடத்துல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது குடோனும் மல்லாட்டை பயிரான இடமும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் லைசன்ஸ் என்ன பார்த்திங்கன்னா அதான் ஃபுட் லைசன்ஸ், ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் தேவைப்படும். அண்ட் தென் அதான் எஃப்எஃப்எஸ்சி லைசன்ஸ், ஜிஎஸ்டி அண்ட் தென் இது எல்லாமே தேவைப்படும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மிஷினரி என்னென்ன தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கிரேடிங் மிஷின் தேவைப்படும். அண்ட் தென் டீ ஸ்டோன், அதாவது கிரேடிங் மிஷின் தான் உங்களுக்கு சைஸ் பிரித்து கொடுக்கும். டீ ஸ்டோனர் அதில் இருக்க கல் இந்த மாதிரியான வேஸ்டடு இதெல்லாம் பொறுத்து டீ ஸ்டோனர் வந்து பிரித்து கொடுப்போம். அண்ட் தென் பீனட் ஷெல்லர் வந்து எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது அந்த முந்திரிக்கொட்டை தோலை உடைக்கிறதுக்கு. அண்ட் தென் க்ளீனிங் மிஷின் எது பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வெயிட்டிங் ஸ்கேல் அதோடய வெயிட்டை வச்சு அதை விற்கிறதுக்கு. அண்ட் தென் பேக்கேஜிங் மிஷின் பார்த்திங்கன்னா அதாவது அதை பேக் பண்ணி செல் பண்ணுறதுக்காக பேக்கேஜிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கிரேட் அண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சைஸ் அண்ட் அப்பியரன்ஸ் அண்டு மாஸ்டர் கண்டென்ட் இதெல்லாம் பார்த்து தான் இந்த கிரேடை வந்து பிரிப்பாங்க. அண்ட் தென் போல்டு, ஜாவா, டிஜே இந்த 3 கிரேடிங் இருக்குது. அண்ட் தென் போல்டில் பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ், அதாவது இது வந்து ரோஸ்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஜாவா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்மால் சைஸ், அதாவது நம்ம உள்ளூர் ஏரியாவுக்கு அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்டோரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேக்கில் தான் எப்பயுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் இது வந்து ஒரு ட்ரை அண்ட் கூல் ஏரியா, அதாவது ரொம்ப காய்ச்சல் இல்லாத இடமா பார்த்து இதை வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது இந்த எறும்பு அது மாதிரி இந்த பூச்சி எதுவுமே சாப்பிடாத மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் பேக்கேஜிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரீட்டைலருக்கு அதாவது கிராம் கணக்குலேயும், ஹோல்சேலருக்கு கிலோ கணக்குலேயும், அண்ட் தென் எக்ஸ்போர்ட்டுக்கு அண்ட் கிலோ ஆர் வேக்யூம் பேக் அது மாதிரி போட்டு அனுப்புவாங்க. ஸோ பேக்கேஜிங்க்கு அதாவது எஃப்எஸ்எஸ்சி நம்பர், வெயிட்டு இது எல்லாமே அண்ட் தென் அட்ரஸ்ஸு அண்ட் தென் எப்போ பேக் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டும் போட்டு அனுப்பணும். ஸோ பேக்கேஜிங்க்கு இது எல்லாமே நீங்கள் ஆர்டர் அனுப்பும்போது இது எல்லாமே நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது பையர் ஆஃப் ரா கிரவுண்ட் நட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆயில் மில்லுக்கு அண்ட் தென் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஷாப்ஸு அண்ட் தென் லோக்கல் ஸ்நாக்ஸ் கம்பெனிஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த கிரவுண்ட் நட்ஸை வந்து பை பண்ணுவாங்க. அண்ட் தென் ஹை குவாலிட்டியில் நான் தான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் யுஎஸ்ஏ, வியட்நாம், இந்தோனேஷியா, நெதர்லாந்து அண்ட் பங்களாதேஷ். ஸோ இந்த இடத்துல இது வந்து மேக்ஸிமம் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அண்ட் தென் அதுவும் வந்து 10% மாய்ஸ்சருக்கு கீழே இருந்தால் மட்டும்தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ராசஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ லோ ப்ராசஸிங் நீடட், அதாவது இதோட ப்ரைஸை பொறுத்து தான் இது ப்ராசஸ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது மார்க்கெட்டோட டிமாண்டை பொறுத்து இந்த ப்ராசஸ் வந்து அதிகமாகவும் அதுக்கு வந்து கம்மியாகவும் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து
இது வந்து ஸ்கேலாருக்கு வந்து ஸ்மால் யூனிட் வந்து மேக்ஸிமம் வந்து இது ஸ்மால் யூனிட் வந்து போட முடியாது. மலாட்டா பேரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் போடுற மாதிரியாக இருந்தால் ஒன்லி லார்ஜ் யூனிட் மட்டும்தான். ஏன்னா அதுக்கான மிஷின் செட்டப்பும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் இதோட வேல்யூ ஆடட் பொருள் கூட்டலாம்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நிறையா வேல்யூ ஆடட் பொருள்லாம் நிறையா இருக்குது. ஸோ வேல்யூ ஆடட் பொருள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நம்ம கண்டென்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி